வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இட்லிங்க. காலையில் இட்லி செஞ்சுட்டேன்னா ரேஷன் அரிசி தாங்க செஞ்சேன் இட்லி. அதுக்கப்புறம் சாதம் காலையிலேயே ஒரு அரை காப்பி போட்டு சாதம் ஆக்கிட்டேங்க. எங்கள் பையனுக்கு காலேஜுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், அதனால ஒரு அரை காப்பி சாப்பாடு தாங்க ஆகிட்டேன் காலையிலே. எங்கள் வீட்டுக்கு 100 நாள் வேலைக்கு போகிறாரு. அதனால நான் ஆரி கிளாஸ் போயின்னு இருக்கேங்க, ஆரி ஒர்க் கற்றுன்னு இருக்கேன். அதனால மதியமான சாப்பாடு வீட்டில் இருந்தால் செய்ய முடியும். சரி, நம்ம ஆரி கிளாஸ் கற்றுக்க போகிறதுனால வீட்டில் ஒரு அரை காப்பி போட்டு சாப்பாடு செஞ்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இட்லிக்கு சின்ன டிப்ஸ் சொல்கிறாங்க. சாம்பார் தாங்க வச்சேன். இது பாருங்க, சாம்பார் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப கட்டியெல்லாம் வைக்கல. இது பாருங்க, சாம்பார் பருப்பு சாம்பார் தாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு டம்ளர் பருப்பு போட்டு வேக வச்சு கடைஞ்சிட்டா சாம்பார் ரெடிங்க. இந்த சாம்பாரில் 2 விதமாக 2 in 1 பண்ணலாங்க. இந்த சாம்பார் காலையில் இட்லி சாப்பிடுமா, மதியமானா எங்கள் பையனுக்கு மேக்ஸிமம் அப்பப்போ முருங்கைக்கீரை சாம்பார் கேட்பாரு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த சாம்பார் மறுபடியும் சூடு பண்ணி நல்லா சாம்பார் கொச்சு பிறகு மதிய டைமில் முருங்கைக்கீரை நல்லா ஒரு கொத்துக்கீரை நல்லா உருவி இந்த சாம்பாரில் போட்டு கொதிக்க வைக்கணுங்க. ஒரே ஒரு கீரை ஒரு 5 செகண்டில் வந்துடுங்க. அந்த கீரையை போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. நீங்களும் இதேமாரி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்கீரை கடைஞ்சியும் செய்யலாம், அதை பருப்பாக்கடை போட்டு வேக வச்சு கடைஞ்சி செய்யலாம். கடைஞ்சிட்டா பருப்பு ரொம்ப நேரம், கீரை ரொம்ப நேரம் வெந்துடும், கசப்பு தன்மை வந்துடும். ஆனால் நம்ம சாம்பாரில் இந்த இட்லி சாம்பாரில் இறக்க சொல்ல ஒரு கொதி கீரை போட்டு இறக்கிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க, இந்த டிப்ஸ் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள்.